இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருவிவிலியம் அறிவும் பகுதியில் இன்று நாம் திருவிவிலியத்தின் சிறிய இறைவாக்கின நூல்களின் ஒன்றான இறைவாக்கின ஓசாயா நூலை பற்றி சுருக்கமாக அறிந்து கொள்வோம். நூல் அறிமுகம். ஓசாயா என்ற பெயருக்கு ரட்சிப்பு அல்லது மீட்பு என்பது பொருளாகும். இந்த நூல் கடவுளின் மாறா அன்பையும் மீட்பையும் வெளிப்படுத்தும் நூலாகும். நூலின் பின்னணி. ஓசையா கிமு 8ஆம் நூற்றாண்டில் வடக்கு இஸ்ரவேல் ராஜ்யம் பாவத்தில் மூழ்கி வாழ்ந்த காலத்தில் இவர் கடவுளின் மனமாற்றத்தின் நற்செய்தியை அம்மக்களுக்கு அறிவித்தார். இந்த நூல் கடவுளுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் இடையிலான உறவை கணவன் மனைவி உறவாக உருவகப்படுத்துகின்றது. ஓசையா நூலின் பிரிவுகள். இந்த நூல் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று, ஓசையாவின் திருமணம், அதிகாரங்கள் 1 முதல் 3. இந்த முதல் பகுதியில் கடவுளின் கட்டளைப்படி ஓசையா கோமேர் என்ற பெண்ணை திருமணம் செய்கின்றார். ஆனால் அவள் அவருக்கு துரோகம் செய்து மற்றவர்களுடன் செல்கின்றார். என்றாலும் ஓசையா அவளை விடாமல் தேடி மீண்டும் சென்று அன்போடு அவளை ஏற்றுக்கொள்கின்றார். இதன் மூலம் பாவம் செய்த இஸ்ரவேல் மக்களை கடவுள் கைவிட மாட்டார், இறுதியில் மீட்பார் என்ற செய்தியை வழங்கப்படுகின்றது. 2ஆம் பகுதி இஸ்ரவேல் மக்களின் பாவமும் தண்டனையும், அதிகாரங்கள் 4 முதல் 10. இந்த 2ஆம் பகுதியில் இஸ்ரவேல் மக்கள் கடவுளை மறந்து விக்கிர ஆராதனையில் மூழ்கியதை ஓசையா கண்டிக்கின்றார். நீதியும் உண்மையும் இல்லாததால் அவர்களுக்கு தண்டனை வரும் என்று இறைவாக்கினர் அறிவிக்கின்றார். அவர்களின் பாவம் சிறைப்பிடிப்பையும் துன்பத்தையும் ஏற்படுத்தும் என்று இஸ்ரவேல் மக்களை எச்சரிக்கின்றார். பிரிவு 3, கடவுளின் மாறா அன்பு, அதிகாரங்கள் 11 முதல் 14. இந்த 3ஆம் பகுதியில் தண்டனையின் நடுவிலும் கடவுளின் மாறா அன்பை பற்றி போதிக்கப்படுகின்றது. என் மக்களை நான் எப்படி கைவிடுவேன் என்று கடவுள் இரக்கத்தோடு பேசுகின்றார். இறுதியில் பாவம் செய்த மக்களை மன்னித்து மீண்டும் தன்பால் சேர்த்துக் கொள்வேன் என்று கடவுள் வாக்குறுதி அளிக்கின்றார். இறுதியாக ஓசையா நூல் நமக்கு சொல்லும் முக்கிய செய்தி என்னவென்றால், மனிதர்கள் எவ்வளவு துரோகம் செய்தாலும் கடவுள் அவர்களை கைவிட மாட்டார், விட்டு விலக மாட்டார். அவர் தேடி வந்து மன்னித்து மீண்டும் அன்புடன் ஏற்றுக்கொள்ளும் மாறா அன்பின் கடவுள் ஆவார் என்ற கருத்தை இந்த நூல் நமக்கு கற்பிக்கின்றது. ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய மாறா அன்பையும் நாம் ஒருபொழுதும் புறக்கணிக்காது அவரை நாம் பின்பற்றி அவருடைய அன்பில் என்றும் வாழ இறைவாக்கினர் ஓசையா வழியாக இறைவன் நமக்கு விடுக்கும் செய்தியை ஏற்போம், மனம் மாறுவோம், இறைவனுடைய ஆசிரையும் மீட்பையும் பெறுவோம். மீண்டும் திருவிவிலியம் அறிவும் பகுதியில் சந்திப்போம். அதுவரை இறை ஆசீர்வாதத்தோடு இருப்போம். எல்லாம் வல்ல அன்பிறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.